இந்த வீடியோவில் பச்சை கலரில் ஒருத்தங்க காளி வேஷம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க சாமி ஆடும்போது கொஞ்சம் நடனம் ஆடிக்கிட்டே சாமி ஆடுவாங்க. ஏன்னா இவங்க தான் தில்லைக்காளி. தசரால பெரும்பாலும் நம்ம தில்லைக்காளி வேஷத்தை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தான் இந்த தில்லைக்காளி அம்மனுக்கு பிரதான கோவில் இருக்குது. இந்த காளியம்மனோட வரலாறு என்னன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடந்த ஒரு நடன போட்டியில் பார்வதி அம்மன் தோத்துருவாங்க. தோத்துட்டு கோபமா அந்த இதில் போயிட்டு காளி ரூபத்தில் இருப்பாங்க. சிவன் வந்து ருத்ரதாண்டவம் ஆடி ஜெயிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த சிதம்பரத்தில் அவர் நடராஜர் கோலத்தில் நடனம் ஆடுற மாதிரி இருப்பார். சிதம்பரத்தில் இந்த தில்லைக்காளியம்மன் 4 முகமாக காட்சி அளிக்கிறாங்க. தசராவில் ரொம்ப ரேராக ஒரு சிலர் மட்டும் இந்த தில்லைக்காளியம்மன் வேஷம் போடுறாங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் போடுறாங்க. ஏன்னா இந்த தில்லைக்காளியம்மனுக்கு 4 முகங்கிறதுனால. ஆனால் என்ன நேரத்தில் இந்த வேஷத்தை போட்டாலும் பயங்கர ஆக்ரோஷமாக ஆடுறாங்க. இவங்களை கட்டுப்படுத்தவே முடியறது இல்லை. சில நேரங்களில் அவங்க ஆடுறவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாக பிரச்சனை கூட வருது. அந்தளவுக்கு இவங்க பயங்கரமாக சாமி ஆடுறாங்க. இந்த வீடியோவில் மஞ்சள் கலரில் வேஷம் போட்டிருக்கிறவங்க வேறு ஒரு ஊரில் உள்ள தில்லைக்காளி அம்மனோட வேஷம். இவங்களும் கொஞ்சம் நடனம் ஆடுற மாதிரியே சாமி ஆடுவாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு உடல் ரீதியாக. அதுபோக ரத்த பலிலாம் கேட்குற மாதிரியான அளவுக்குலாம் ரொம்ப பிரச்சனைகள் வந்திருக்குது இவருக்கு.